சரி, நாங்க ஃபர்ஸ்ட் கேள்வியை பார்ப்போம். முதலாவது வினா, இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யார்? இலங்கையிட முதலாவது கல்வி அமைச்சர் யார் என்று சொல்லித்தான் இந்த வினா. யாருக்கு சரி ஆன்சர் தெரியுமா? இலங்கையிட முதலாவது கல்வி அமைச்சர் கண்ணங்கரா. ஓமம், சரியா சொல்லியிருக்கீங்க, வெரி குட். இலங்கையிட முதலாவது கல்வி அமைச்சர் கண்ணங்கரா. சுதந்திரத்துக்கு முற்பட்ட இலங்கையிட கல்வி அமைச்சர். இலங்கையிட முதலாவது கல்வி அமைச்சர், அதாவது சுதந்திரத்துக்கு முற்பட்ட கால பகுதியில அவர் தான் கல்வி அமைச்சர். சுதந்திரத்துக்கு பிறகு வந்த கல்வி அமைச்சர் நுகேவெல. இவரோட காலப்பகுதி 1931 வருஷத்துல இருந்து 1947 ஆண்டு, அதாவது சுதந்திரம் அடைகிறதுக்கு முதல் வருடம் வரைக்கும் கண்ணங்கரா தான் இலங்கையிட கல்வி அமைச்சரா காணப்பட்டிருக்கிறார். இலங்கையிட கண்ணங்கரா கல்வி அமைச்சர் அந்த காலப்பகுதியில பல்வேறுபட்ட கல்விக்கான சீர்திருத்தங்கள் ஏற்பட்டிருக்குது. அந்த கல்வி சீர்திருத்தங்கள் எதனூடாக மேற்கொள்ளப்பட்டது என்று சொன்னா கண்ணங்கரா அறிக்கை. கண்ணங்கரா அறிக்கையினூடாக 1943 வருடம் வெளியிடப்பட்ட கண்ணங்கரா தலைமையிலான கண்ணங்கரா அறிக்கையினூடாக கல்விக்கான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில அவங்க மேற்கொண்ட சீர்திருத்தங்களை 2 பிரதான பகுதிக்குள்ள கண்ணங்கரா சீர்திருத்தத்தை நாங்க பார்க்கலாம். முதலாவது சீர்திருத்தம் கண்ணங்கரா அறிக்கையில மேற்கொள்ளப்பட்ட முதலாவது சீர்திருத்தம் அடிப்படை சீர்திருத்தம். 1943 வருடம் வெளியிடப்பட்ட கண்ணங்கரா அறிக்கையில 2 வகையான சீர்திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. அதுல முதலாவது வகையான சீர்திருத்தம் அடிப்படை சீர்திருத்தம், இரண்டாவது பிரதான சீர்திருத்தம். இந்த 2 அடிப்படையிலையும் சீர்திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த கண்ணங்கரா அறிக்கையிட முக்கியமான விடயம் என்னண்டா, கண்ணங்கரா அறிக்கையின்படி தாய்மொழி மூல கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. கண்ணங்கரா அறிக்கையில தான் இலங்கையில ஒவ்வொருவரும் தங்களுடைய தாய்மொழியின் அடிப்படையில கல்வியை பயிலலாம் என்ற முறை இலங்கையில கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில 1945 வருடம் ஆரம்ப பாடசாலைகள்ல ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய தாய்மொழியில கல்வி கற்கலாம் என்ற விடயமும் நோட் பண்றீங்களா? ஆயிரத்தி 1945 வருடம் ஒவ்வொரு மாணவரும் ஆரம்ப பிரிவு பாடசாலையில தன்னுடைய, அதாவது தமிழ் அல்லது சிங்களம் தாய்மொழியில கல்வியை கற்கலாம் என்ற முறையும் 1953 வருடம் அடுத்ததாக 1953 வருடம் இடைநிலை பாடசாலைகளில இரண்டாவது கனிஷ்ட இடைநிலை மற்றும் சிரேஷ்ட இடைநிலை 6 தொடக்கம் 13 வரையான தரங்களை கொண்ட பாடசாலைகள்ல 1953 வருடத்தில இருந்து ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய சொந்த தாய்மொழியில் கல்வி பயிலலாம் என்ற திட்டமும், அதை தொடர்ந்து 1960 ஆண்டுகள்ல உயர்கல்வி, குறிப்பாக
பல்கலைக்கழக கல்விய தாய்மொழியில அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றவாறு சொந்த தாய்மொழியில கல்வியை தொடரலாம் என்ற முறையையும் கண்ணங்கர அறிக்கையினூடாக வெளியிடப்பட்டது. கண்ணங்கரா வரலாற்றுல கண்ணங்கர அறிக்கையினூடாக தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அதனூடாக கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்ற அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டாலும் பொதுவா கண்ணங்கராட காலப்பகுதியில கல்வியில மாற்றங்கள் பல கொண்டு வரப்பட்டன. அதன் அடிப்படையில பாப்போமா இருந்தா இலங்கையில கண்ணங்கர அறிக்கை அடிப்படையில இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது கண்ணங்கராவுடைய ஆட்சி காலப்பகுதியில. முதலாவது இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டமை. இரண்டாவதாக ஆங்கில போதனா மொழிகளுக்கு பதிலாக தமிழ் மற்றும் சிங்களம், ஒவ்வொருத்தருடைய தாய்மொழியாகிய தமிழ் அல்லது சிங்களம், இதுல இரண்டுல ஏதாவது ஒரு மொழி இல்ல கல்வி கற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டமை. அடுத்தது பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டமை. நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னா தமது பெற்றோரின் சமயத்தை பாடசாலைகளினூடாக வழங்குதல். கிரேட் 1ல இருந்து ஓலெவல் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில சமய பாடங்கள், ஏலெவல் ஸ்ட்ரீமை பொறுத்து ஆர்ட்ஸுக்கு வந்தா சமய பாடங்களுக்கு உள்வாங்கப்படுவார்கள், அல்லது ஓலெவல் வரைக்கும் ஏதோ ஒரு சமய பாடத்தை படித்தே ஆக வேணும். அதற்காக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கிறிஸ்தவம் கத்தோலிக்க சமயங்கள் தான் படிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி பெற்றோர்கள் என்ன சமயத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த சமயத்தை அதனுடைய பிள்ளைகளும் அதாவது மாணவர்களும் பின்பற்றலாம் என்ற முறையை கண்ணங்கரா தன்னுடைய கல்வி அமைச்சரா இருக்கிற காலப்பகுதியில இலங்கையில அறிமுகம் செய்தார். அடுத்ததாக வளர்ந்தோர் கல்வி. வளர்ந்தோருக்கான கல்வியும் கண்ணங்கராவுடைய காலப்பகுதியில இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முக்கியமான 5 விடயங்களும் கண்ணங்கராவுடைய கல்வி அமைச்சராக இருந்த காலப்பகுதியில இலங்கையில கல்வியில ஏற்பட்ட மாற்றங்களாக கொள்ளலாம். அடுத்த வினாவுக்கு போகலாம் தானே? இரண்டாவது வினா, கற்றல் தொடர்பான அடிப்படை தேர்ச்சிகள். ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இலங்கை கல்வி வரலாற்றுல கண்ணங்கரா மேற்கொண்ட மாற்றங்கள் 5 பிரதான மாற்றங்கள் அடிப்படையில நிறைய மாற்றங்கள்ல கண்ணங்கரா தன்னுடைய காலப்பகுதியில் ஏற்படுத்தினாலும் 5 பிரதான மாற்றங்களுக்கு அவருடைய கல்வி அமைச்சராக இருந்த காலப்பகுதியில மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களாக நாங்கள் உள்ளடக்கலாம். அந்த அடிப்படையில அவரின் முதலாவது மாற்றமாக இலவசமாக பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரை கல்வி வழங்குதல், அதாவது இலவச கல்வி. அடுத்த விடயம், ஆங்கில போதனா மொழிக்கு பதிலாக தேசிய மொழிகளில் கற்றல். ஆங்கிலத்தை மையமான கற்றல், ஆங்கில மொழி மூல கற்றல் அல்லாமல் ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய தாய்மொழி சிங்களம் அல்லது தமிழ் என்பவற்றுக்கு அமைவு கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்ணங்கராவுடைய காலப்பகுதியில ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டமை. 4வது விஷயம், தமது பெற்றோர்களின் சமயத்தை பாடசாலைகளூடாக வழங்கல். குறிப்பாக ஆங்கிலேயர் காலத்துல ரோமன் கத்தோலிக்கம் கிறிஸ்தவம் ஆகிய சமயங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டு அந்த சமயங்கள் தான் பாடசாலைகளாக சமய பாடங்களாக போதிக்கப்பட்டன. கண்ணங்கராவுடைய காலப்பகுதியில் அது மாற்றம் அடைந்து தன்னுடைய பெற்றோர்கள் இலங்கையில் இருக்கிற எந்த சமயத்தை பின்பற்றார்களோ அந்த சமயத்தை பாடசாலையில மாணவர்களுக்கும் போதிக்க வேண்டும் எனப்படும் நடைமுறையானது கொண்டு வரப்பட்டது.
ஐந்தாவது விடயம் வளர்ந்தோருக்கான கல்வியை வழங்குதல். வளர்ந்தோர் கல்வி வழங்குதல். இந்த 5 விடயங்களையும் உள்ளடக்கப்பட்டதாகத்தான் கண்ணங்கரா அறிக்கை. இந்த கண்ணங்கராவுடைய காலப்பகுதியில கல்வி மாற்றங்கள் இடம்பெற்றது. இரண்டாவது வினா, கற்றல் தொடர்பான அடிப்படை தேர்ச்சிகள் எத்தனை? கற்றல் தொடர்பான அடிப்படை தேர்ச்சிகள் 7. இப்போ அதாவது 2003 ஆண்டு இறுதியாக கல்வி ஆணைக்குழுவால வெளியிடப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில இலங்கையில காணப்படுற கற்றல் தேர்ச்சிகள் 7. ஆனால் 1998 வருடம் கற்றல் தேர்ச்சி 5 காணப்பட்டது. 1998 வருடம் 5 கற்றல் தேர்ச்சிகளாக காணப்பட்டு பிறகு 2 கற்றல் தேர்ச்சிகள் 2003 வருடம் இணைத்துக் கொள்ளப்பட்டு மொத்தமாக 7 அடிப்படை கற்றல் தேர்ச்சிகள் இலங்கையில தற்போது காணப்படுகிறது. அந்த 7 கற்றல் தேர்ச்சிகளும் என்னென்று பார்த்தோமாயிருந்தோம்னா, ஒன்று தொடர்பாடல் தேர்ச்சி. கற்றல்ல ஒன்று தொடர்பாடல் தேர்ச்சிகள். தொடர்பாடல் என்ற விஷயத்துக்கு எழுத்தறிவோ, எண்ணறிவோ, சித்திர அறிவோ, தகவல் தொழில்நுட்பம், எழுத்தறிவு, எண்ணறிவு, சித்திர அறிவு, தகவல் தொழில்நுட்பம் போன்ற விஷயங்கள் இந்த தொடர்பாடல் தேர்ச்சிக்குள்ள உள்ளடங்குறாங்க. இரண்டாவது தேர்ச்சி ஆளுமை விருத்தி தொடர்பான தேர்ச்சி. முதலாவது தொடர்பாடல் தேர்ச்சிகள், இரண்டாவது ஆளுமை விருத்தி தொடர்பான தேர்ச்சிகள். ஆளுமை விருத்தி தொடர்பான தேர்ச்சிகளுக்கு ஒவ்வொருவருடைய ஆளுமைகள் எவ்வாறு விருத்தி அடையப்பட வேண்டும், மனவெழுச்சிகள், நுண்ணறிவு, விழுமிய பண்புகள் போன்ற விடயங்கள் ஆளுமை தொடர்பான தேர்ச்சிக்குள்ள உள்ளடங்கப்படுகிறது. மூன்றாவது தேர்ச்சி சூழல் தொடர்பான தேர்ச்சி. சமூக சூழல், உயிரியல் சூழல், பௌதிக சூழல் ஆகிய 3 விடயங்களையும் 3 சூழல் அமைப்புகளையும் உள்ளடங்கியதாக சூழல் தொடர்பான தேர்ச்சிகள் காணப்படுகிறது. நான்காவது விடயம் வேலை உலகிற்கு தயார் செய்தல் தொடர்பான தேர்ச்சி. ஒவ்வொருவரும் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான வேலையை தெரிவு செய்து காண தேர்ச்சியாக வேலை உலகுக்கு தயார் செய்தல் தேர்ச்சி காணப்படுகிறது. ஐந்தாவது தேர்ச்சி சமயமும் ஒழுக்கலாறும் தொடர்பான தேர்ச்சி. ஆறாவது ஓய்வு நேரத்தை பயன்படுத்தலும் விளையாட்டு தொடர்பான தேர்ச்சிகளும். ஓய்வு நேரத்தை பயன்படுத்தலும் விளையாட்டு தொடர்பான தேர்ச்சிகளும். ஏழாவது கற்றலுக்கு கற்றல் தொடர்பான தேர்ச்சி. 7 தேர்ச்சிகள். 1 தொடர்பாடல் தேர்ச்சி, 2 ஆளுமை தேர்ச்சி, 3 சூழல் தொடர்பான தேர்ச்சி, 4 வேலை உலகுக்கு தயார் செய்தல் தொடர்பான தேர்ச்சி, 5 சமயமும் ஒடுக்கலாறும் தொடர்பான தேர்ச்சி, 6 ஓய்வு நேரத்தை பயன்படுத்தல் அதாவது விளையாட்டுகள் பற்றிய தேர்ச்சி, 7வது கற்றலுக்கு கற்றல் தொடர்பான தேர்ச்சி. இந்த 7 தேர்ச்சிகளும் 2003 ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் இலங்கையில கல்வியின் அடிப்படை தேர்ச்சிகளாக காணப்படுகிறது. அடுத்த வினா 3வது வினாக்கு போவோம். ஒன்றிணைந்த கலைத்திட்டம் என்பது யாது? ஒன்றிணைந்த கலைத்திட்டம் அல்லது ஒருங்கிணைந்த கலைத்திட்டம் என்பது யாது? கலைத்திட்டங்களை பாடமைய கலைத்திட்டம், மைய கலைத்திட்டம், ஒருங்கிணைந்த கலைத்திட்டம், செயல்முறை கலைத்திட்டம், இணை கலைத்திட்டம், மறை கலைத்திட்டம் இப்படி 6 வகை பிரதான வகைக்குள்ள கலைத்திட்டங்களை வகைப்படுத்த முடியும்.
அதன் அடிப்படையில இதுல ஒன்றிணைந்த அல்லது ஒருங்கிணைந்த கலை திட்டம் என்று சொன்னா என்னன்னு பார்த்தோமா இருந்தா, ஒன்றிணைந்த கலை திட்டம் என்று சொன்னா பாடங்களாக பிரிக்கப்படாமல் எல்லா விடயங்களும் பொதுவாக கற்பிக்கப்படும் கலை திட்டம். பாடங்களாக பிரிக்கப்படாமல் எல்லா விடயங்களையும் ஒன்றிணைத்து கற்பிக்கப்படும் கலை திட்டம் ஒருங்கிணைந்த அல்லது ஒன்றிணைந்த கலை திட்டம் எனப்படும். நாங்க பார்க்கலாம் கிரேட் 5 அல்லது 6 அதுக்கு பிறகுதான் ஸ்கூல்ல டைம் டேபிள் போட்டு முதலாவது பாடம் இது, இரண்டாவது பாடம் என்று சொல்லி ஒரு ஓர்டர் படி நடக்கும். ஆனால் ஆரம்ப பாடசாலைகள்ல ஆரம்ப பிரிவுகள்ல இவ்வாறான ஒரு நடைமுறை காணப்படுவதல்ல. எல்லாமே ஒரே வகையில ஒரு நாளைக்கு இஸ்லாம் பாடத்தை முன்னுக்கு படிப்பிப்பாங்க, இன்னொரு நாளைக்கு தமிழை படிப்பிப்பாங்க, இன்னொரு நாளைக்கு கணிதத்தை படிப்பிப்பாங்க. எதை படிப்பிக்க வேணும் என்ற ஒரு முறை காணப்படும். ஆனா எதை படிப்பிக்க வேணும் என்று இல்ல, அது அவங்கள்ட்ட இருக்கிற பாடங்களை செயற்பாடுகளை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து செய்யப்படுகின்ற ஒரு கலை திட்டம் தான் ஒன்றிணைந்த கலை திட்டம். இந்த ஒன்றிணைந்த கலை திட்டம் தொடர்பான எண்ணக்கரு இலங்கையில 1972 ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஆரம்ப கல்வி பிரிவுகள்ல 1972 வருடத்தில இருந்து இந்த கலை திட்ட முறைமையானது பின்பற்றப்பட்டு வருகிறது. அடுத்த வினா, கல்வி அமைச்சுடன் இணைக்கப்பட்டுள்ள திணைக்களங்கள் எவை? இலங்கையிட கல்வி அமைச்சு அது 4 திணைக்களங்கள் இணைந்தவாறு கல்வி அமைச்சோட காணப்படுது. 4 திணைக்களங்கள் இலங்கையிட கல்வி அமைச்சோட இணைந்தவாறு காணப்படுகிறது. அதுல முதலாவது இலங்கை பரீட்சை திணைக்களம். இலங்கை பரீட்சை திணைக்களமானது கல்வி அமைச்சோட இணைந்தவாறு காணப்படுகிறது. அடுத்தது கல்வி வெளியீட்டு திணைக்களம். கல்வி தொடர்பான அறிக்கைகள், சுற்று நிருபங்கள் எல்லாம் இந்த கல்வி வெளியீட்டு திணைக்களங்களூடாகத்தான் வெளியிடப்படும். பாட புத்தகங்கள். மூன்றாவதாக தேசிய சுவடிகள் திணைக்களம். தொல்பொருள் சார்ந்த அம்சங்கள், சுவடிகள், வரலாற்று சார்பான அம்சங்கள் எல்லாம் இந்த தேசிய சுவடிகள் திணைக்களம். நான்காவதாக தொல்பொருளியல் திணைக்களம். தொல்பொருளியல் திணைக்களம். இந்த 4 திணைக்களங்களும் தான் இலங்கையிட கல்வி அமைச்சோட இணைந்ததாக செயற்பாடுகின்ற திணைக்களங்களாக காணப்படுகிறது. நோட் பண்ணியாச்சா? ஐந்தாவது வினா, னால் குறிக்கப்படும் ஆசிரியர்களின் வகைப்பாகங்கள் எவை? ஆசிரியர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் 3 வகையான வகைப்பங்குகளை கொண்டு, வகைப்பங்குகள் அதாவது பொறுப்புகள், கடமைகளா இருக்கலாம். ஆசிரியருக்கு பொதுவா பொறுப்புகள் என்று சொல்லலாம். தன்மைகள், இந்த தன்மைகளை கடந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இலங்கையில ஆரம்ப காலத்துல தொடக்கம் இன்று வரைக்கும் ஆசிரியர்கள் தங்களுக்குரிய 3 வகை பங்குகளை ஏற்று இருக்கிறாங்க. அதுல முதலாவது வகை பங்கம், முதலாவது காணப்படுறது கடத்தல் வகை பங்கு. கடத்தல் வகை பங்கு, டிரான்ஸ்மிஷன். இந்த கடத்தல் வகை பங்கு அல்லது டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இங்க கலை திட்டம், அதாவது ஸ்கூல்ல பாட புத்தகத்துல என்ன இருக்குதோ அந்த விஷயங்கள் தான் அங்க ஆசிரியரால கற்பித்து கொடுக்கப்படும்.
அடுத்ததாக இது ஆசிரியர் மட்டும்தான் இந்த கடத்தல் வகைப்பாங்குல பேசக்கூடியவராக காணப்படுவார். ஒரு வழி கற்கை. மாணவர்கள் இங்கு வினா எழுப்பப்படுதலோ அல்லது மாணவர்கள் மேலதிகமான விடயங்களை கேட்டறிந்து கொள்றதோ, ஆசிரியருடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதோ எந்த விதமான நடைமுறைகளையும் இங்கு இல்லை. இங்கு காணப்படுறது ஆசிரியரோட ஒரு வழி தொடர்பு. ஆசிரியர் என்னத்தை படிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு போற ஒரு சிஸ்டம் தான் இந்த கடத்தல் வகைப்பங்கு உடைய ஆசிரியர்கள்ட்ட காணப்பட்டது. அதோட இங்க காணப்பட்ட ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்படாத ஆசிரியர்களாக காணப்பட்டார்கள். குருகுல முறை என்று சொல்லலாம். குரு என்னத்தை கற்பிக்கிறாரோ அந்த சீடர்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒரு முறையாக காணப்பட்டது. இரண்டாவது வகைப்பங்கு பரிமாற்றல் வகைப்பங்கு, டிரான்சாக்ஷன். பரிமாற்றல் வகைப்பங்கு இங்கு கொஞ்சம் முன்னேறி, கடத்தல் வகைப்பங்கை விட கொஞ்சம் முன்னேறி பரிமாற்றல் வகைப்பங்கு முன்னேற்றம் அடைந்து இருவழி தொடர்பாடல் காணப்பட்டது. இருவழி தொடர்பாடல் முறையானது இங்க காணப்பட்டது. அடுத்தது இங்க நடைபெற்ற கற்பித்தல் பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக காணப்படுகிறது. பரிமாற்றல் வகைப்பங்குல காணப்படுகின்ற கற்பித்தல் முறையானது பொருளாதாரத்தை ஈட்ட வேணும் என்ற ஆசிரியர்களுடைய நோக்குல தான் இந்த வகைப்பங்கு நடைபெற்றது. வாசித்தல் மூலம் அல்லது விளக்கமளிப்பதன் மூலம் கல்வி மாணவர்களை அடைந்தது. நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் பயன்பாடு எல்லாம் இல்லாமல் வாசிப்பு, வெறுமனே வாசிக்கிறது அல்லது ஆசிரியர் வாயால் கூறி விளக்கம் அளிக்கிறதன் மூலம் இங்க கற்பித்தல் முறை நடைபெற்றது. அடுத்ததாக இங்க எழுத்தறிவு வீதம் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது. மாணவர்களுக்கு படிப்பிக்கிற விஷயங்கள் சம்பந்தமா மாணவர்கள் எழுத பழக்கிறதும் வாசிக்க பழக்கிறதும் முக்கியமாக இங்கு கொள்ளப்பட்டது. அடுத்ததாக இங்க பரீட்சைகளை மையப்படுத்திய கல்வி. பரீட்சைகளை நோக்கி மாணவர்களை தயார்படுத்துறது, அதற்கேற்ற மாதிரி கற்பிக்கிறது போன்ற விஷயங்கள் தான் இந்த பரிமாற்று டிரான்சாக்ஷன் முறையில காணப்பட்டது. அடுத்த மூணாவதாக காணப்படுகின்ற வகைப்பங்கு நிலைமாற்று வகைப்பங்கு. நிலைமாற்று அதாவது தற்கால ஆசிரியர்கள் கொண்டிருக்கின்ற கட்டாயம் கொண்டிருக்க வேண்டிய வகைப்பங்கு நிலைமாற்று வகைப்பங்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏற்கனவே கடத்தல் ஒரு வழி தொடர்பாடலாக காணப்பட்டது, பரிமாற்றல்ல இருவழி தொடர்பாடலாக மாற்றப்பட்டு நிலைமாற்று வகைப்பங்குல பல்வழி தொடர்பாடல். ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே ஆசிரியர் வினாக்களை கற்பித்தலை மேற்கொள்றது, அது தொடர்பான ஐயங்களை மாணவர்கள் கேட்கிறது, அதற்கான பதில்களை ஆசிரியர் மூன்றாவது வழியூடாக மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தல். முதல் வழி ஆசிரியர் கற்பித்தல், இரண்டாவது மாணவர்கள் அதற்கான தெளிவை பெறுதல், ஐயங்களை ஆசிரியரிடம் கேட்டறிதல், மூணாவதாக ஆசிரியர் அதுக்குரிய விளக்கங்களை மாணவர்களுக்கு கொடுத்தல். இந்த மூன்று விடயங்களில் மூன்று வகையான வழி அல்லது பல்வழியினூடாக இந்த வகைப்பங்குகள் நிலைமாற்று வகைப்பங்கு இடம்பெற்றது. இந்த வகைப்பங்கட நோக்கம் மாணவர்களை ஆராய்ச்சியும் ஆக்கத்திறனும் கொண்ட மாணவர்களாக மாற்றி அமைக்க வேண்டும். பரீட்சையில மதிப்பீடுகள், அதாவது பரீட்சையில அளவீடுகள் சார்ந்த அளவீடுகள் சொன்னா எக்ஸாம் பேப்பர் சார்ந்த முறைகள்ல மட்டுமே கவனத்தில் கொள்ளாமல் கணிப்பீடுகள், அதாவது ஒப்படைகள், பிள்ளைகள் இணைப்பாட விதான செயற்பாடுகள் ஈடுபடுத்துறது, அவ்வாறான பிள்ளைகளோட பண்புசார் விடயங்களை அறியக்கூடிய விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அடுத்ததாக இங்கு மாணவர்களுக்கு வகைகூறுட தன்மை ஒன்று ஆசிரியர்கிட்ட காணப்பட்டது. மாணவர்கள் குறிப்பா ஓலெவல் எக்ஸாம்ல இவ்வளவு மாணவர்கள் ஒரு ஸ்கூல்ல இருக்கிறாங்க, இவ்வளவு மாணவர்கள் ஃபெயில் பண்ணினாங்களா இருந்தா ஆசிரியர்கள் அதுக்கு மாணவர்களுடைய கற்றலுக்கு வகை கூற வேண்டிய ஒரு நிலையும் நிலைமாற்று வகைப்பங்குல காணப்படுகிறது.
அடுத்த வினா, தேசிய நிர்வாகத்தின் அடிப்படையில் பாடசாலை கல்வி நிலையங்கள் 3 வகைகள். தேசிய கல்வி நிர்வாக அடிப்படையில பாடசாலையில கல்வி நிலையங்களா 3 வகைக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறாங்க. ஒன்று மத்திய அரசுக்கு பொறுப்பான பாடசாலைகள், சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசுக்கு பொறுப்பான பாடசாலைகளாக வாரது தேசிய பாடசாலைகள். முதலாவது வகை தேசிய பாடசாலைகள். இரண்டாவது வகைப்பாடு மாகாண பாடசாலைகள். தேசிய பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய பிரைமரி டைப் 2, டைப் 3, 1AB, 1C இந்த பாடசாலைகள் அனைத்தும் மாகாண பாடசாலைகளுக்குள்ள மாகாண பாடசாலையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும். தேசிய பாடசாலைகள், மாகாண பாடசாலைகள். அடுத்தது பிரிவினாக்கள். பௌத்த கல்வியை போதிக்கின்ற நிலையங்களாக காணப்படுகின்ற பிரிவினாக்கள் தான் அடுத்த 3வது வகைப்பாட்டுக்குள்ள உள்ளடங்கப்படுகிறது. இலங்கையில காணப்படுகின்ற தேசிய நிர்வாகத்தின் அடிப்படையிலான பாடசாலை கல்வியை வழங்குற நிறுவனங்களாக இந்த 3 நிறுவனங்களும் காணப்படுகிறது. முதலாவது மத்திய அரசுக்குரிய பாடசாலைகள், அதாவது தேசிய பாடசாலைகள். இரண்டாவது மாகாண பாடசாலைகள். மூன்றாவது பிரிவினாக்கள். அடுத்த வினா, மாணவர்களின் காப்பீட்டு சேவைக்காக அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். யாருக்கும் ஆன்சர் தெரியுமா? இலங்கையில அண்மை காலத்தில் மாணவர்களின் காப்பீட்டு சேவைக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் சுரக்ஷாவ எனப்படுகின்ற ஒரு காப்பீட்டு சேவை திட்டத்தின் ஊடாக மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற விபத்துக்கள், ஆபத்துக்கள், நோய் நிலைமைகள் போன்றவற்றுக்காக இந்த காப்பீடு வழங்கப்படுகிறது. இந்த காப்பீடானது 2017 ஆண்டு 35ஆம் இலக்க சட்டத்தின்படி இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2007ஆம் ஆண்டு 37வது இலக்க சட்டத்தின்படி இலங்கையில் சுரக்ஷாவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சுரக்ஷாவ காப்பீட்டு திட்டத்தில தொனிப்பொருள் என்னன்னு பார்ப்போமையா இருந்தால், சுரக்ஷாவ காப்பீட்டு திட்டத்தின் தொனிப்பொருள் நிதமும் காப்போம் நாட்டின் குழந்தைகளை. தொனிப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, நிதமும் காப்போம் நாட்டின் குழந்தைகளை. இதுதான் இந்த சுரக்ஷாவ காப்பீட்டு திட்டத்திட தொனிப்பொருளாக காணப்படுகிறது. சுரக்ஷாவ காப்பீட்டு திட்டம் இலங்கையில பதிவாகி இருக்கிற, அதாவது ஸ்கூல்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ல பேர் இருக்கிற 5 தொடக்கம் 21 வயது வரை உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு இடர்கள் ஏற்படும் இடத்து அதற்காக இதிலிருந்து நிதி வழங்கப்படுகிறது. இதற்கான நிதி அல்லது சிகிச்சைய இலங்கையில காணப்படுகின்ற அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தினால அங்கீகரிக்கப்பட்ட 228 தனியார் வைத்தியசாலைகளிலும் இதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. இலங்கையில் காணப்படுகின்ற அனைத்து அரச வைத்தியசாலைகள் மற்றும் 228 தனியார் வைத்தியசாலைகள், இவை இரண்டிலையும் மாணவர்களுக்கு சிகிச்சைகளை பெறக்கூடியதாக காணப்படுகிறது. சுரக்ஷாவ காப்புறுதி திட்டம் 4
பகுதிகள் அல்லது பிரிவுகளின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலாவது பிரிவு உடலியல் ரீதியான நோய்கள். மாணவர்களுக்கு உடலியல் ரீதியான ஏதேனும் நோய்கள் ஏற்படின் அதற்காக 20,000 தொடக்கம் 2 லட்சம் வரையான தொகை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இரண்டாவது வகைப்பாடு விபத்து. விபத்து காரணமாக மாணவர்களுக்கு ஏதேனும் இடர்கள் ஏற்படின் அதற்காக 1,50,000 ரூபாய் தொடக்கம் 2 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கான இழப்பீடாக அல்லது சிகிச்சைக்குரிய பணமாக வழங்கப்படுகிறது. முதலாவது உடலியல் சார் நோய்கள் காணப்படின் அல்லது விபத்துக்கள் ஏற்படின். மூன்றாவது விஷயம் இறப்பு. மாணவரோ அல்லது மாணவர்களை பெற்றோரோ யாராவது ஒருவர் இறந்திருப்பின் அந்த இறப்புக்காக 2 லட்சம் ரூபாய் வரையான இழப்பீடுகள் வழங்கப்படும். அடுத்ததாக இது தவிர ஏதாவது ஒரு சிறப்பு காரணங்களுக்காக மாணவர்களுக்கு ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்படி அதற்காக இந்த மேற்குறிப்பிட்ட தொகை பணத்திலிருந்து 20% பணம் மாணவர்களுக்கு வழங்கப்படும். 2017 ஆண்டு கொண்டு வரப்பட்ட சுரக்ஷாவை அதுல தொனிப்பொருள் நிதமும் காப்போம் நாட்டின் குழந்தைகளை அது 5 தொடக்கம் 21 வயதான வரையுள்ள அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்படும். இது அனைத்து வகையான அரசு வைத்தியசாலைகளிலும் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தினால அங்கீகரிக்கப்பட்ட 228 வைத்தியசாலைகளிலும் இதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு உடலியல் ரீதியான நோய்கள், விபத்துக்கள், இறப்புகள் மற்றும் விசேட காரணங்களுக்காக மாணவர்களுக்கு இதன் அடிப்படையில மாணவர்களுக்கு இதிலிருந்து சலுகைகளை அல்லது நிதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. அடுத்த வினாவுக்கு போகலாம் தானே? நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அடுத்த வினா உலக சைன் மொழி அதாவது சைன் லாங்குவேஜ் அல்லது சைகை மொழி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்த வினா போடப்பட்டதற்கான காரணம் விசேட தேவையுடையோர் என்ற பகுதி கல்வியில கற்றல்ல முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது. விசேட தேவையுடையோர், விசேட கல்வி மற்றும் விசேட தேவைசார் கல்வி நாங்க இதுக்கு முன்னின வகுப்புகள்ல படிச்சோம். விசேட கல்வி, விசேட தேவைசார் கல்வி. விசேட தேவைசார் கல்வி விடுத்து விசேட கல்வி என்ற வகைப்பாட்டுக்குள்ள வாராக்கள்ல முக்கியமானவங்களாக காணப்படுவாங்க முழுமையாக கண் பார்வையற்றோர், முழுமையாக பேச்சு திறனற்றோர். அந்த வகையில முழுமையாக பேச்சு திறன் இல்லாதவர்களுக்கு அவங்க பயன்படுத்துற மொழி தான் சைன் மொழி, சமிஞ்சை மொழி அல்லது சைகை மொழி என்ற பெயர்களால அழைக்கப்படுகிறது. இந்த சைன் மொழி உலக சைன் மொழி தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னு பார்த்தா செப்டம்பர் 23ஆவது நாள் உலகளாவிய ரீதியில சைன் மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 23ஆவது நாள் உலக சைன் மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. அதன் அடிப்படையில இந்த 2020ஆவது வருடத்துல சைன் மொழி தினத்துல தொனிப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா சைன் லாங்குவேஜ் ஆர் ஃபார் எவ்ரிஒன். செப்டம்பர் 23ஆவது திகதி உலகளாவிய ரீதியில சைன் மொழி தினம் அல்லது சைன் லாங்குவேஜ் டே கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில 2020ஆவது வருடம் சைன் லாங்குவேஜ்
தினத்துக்குரிய துணிப்பொருளாக காணப்படுகிறது. சைன் லாங்குவேஜ் sign language are for everyone. Sign language are for everyone. எனும் துணிப்பொருளின் கீழ் இந்த 2020வது வருடம் சைன் மொழி தினம் கொண்டாடப்பட்டது. அடுத்ததாக இதோடு தொடர்புடைய முக்கிய தினங்கள் உலக பிரெயில் தினம். உலக பிரெயில் தினம் உலக பிரெயில் தினம் எப்பன்னு பார்த்தா ஜனவரி 4வது நாள். ஜனவரி 4ஆம் திகதி உலகளாவிய ரீதியில உலக பிரெயில் தினம் கொண்டாடப்படுகிறது. இது தவிர செப்டம்பர் 8ஆம் திகதி உலக இலக்கிய தினம் கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 14ஆம் திகதி உலக சயின்ஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 3வது நாள் இயலாமை உடையோருக்கு, அதாவது விசேட தேவையில வர இயலாமை கற்றல் இயலாமை உடையோர்களுக்கான நாள் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 22 இதுக்கு மேலாக ஏப்ரல் 22ஆம் திகதி சர்வதேச ஓட்டிச தினம். ஏற்கனவே நாங்க விசேட தேவை கல்வியில பார்த்த விஷயம் ஓட்டிசம். சர்வதேச ஓட்டிச தினம் ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி கொண்டாடப்படுகிறது. மார்ச் 14ஆம் திகதி இன்டர்நேஷனல் மேத்தமேட்டிக்கல் டே. ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நவம்பர் 14ஆம் திகதி உலக சயின்ஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 3வது நாள் கற்றல் இயலாமை உடையோர்களுக்கான நாள் கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 20ஆம் திகதி உலக புள்ளிவிவரவியல் நாள் கொண்டாடப்படுகிறது. இது தவிர மார்ச் 14வது நாள் சர்வதேச கணிதவியல் நாள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 2ஆம் திகதி சர்வதேச ஓட்டிச தினம் கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 8ஆம் திகதி கொண்டாடப்படுவது உலகளாவிய இலக்கிய தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்த வினா எல்லாரும் நோட் பண்ணியாச்சு தானே? நாங்க அடுத்த வினாவுக்கு போவோம். என்ன? இலங்கையில் காணப்படுகின்ற கல்வியற் கல்லூரிகளின் எண்ணிக்கை. இலங்கையில் எத்தனை கல்வியல் கல்லூரிகள் காணப்படுகிறது? நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இலங்கையில 19 தேசிய கல்வியற் கல்லூரிகள் காணப்படுகிறது. அதாவது ஆசிரியர்களை சிறப்பாக ஆசிரியர் பணிக்காக மாத்திரம் பயிற்றுவிக்கின்ற கல்வி நிலையமாக காணப்படுகிறது இலங்கையில கல்வியற் கல்லூரிகள். இந்த இலங்கை கல்வியற் கல்லூரிகள் காணப்படுகின்ற 19 கல்வியற் கல்லூரிகளும் 1985வது வருடம் அன்றைய நாளோட கல்வி அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களால இந்த கல்வியற் கல்லூரி நிறுவுவதற்கான திட்டம் முன்வைக்கப்பட்டு
அதற்கான திட்டம் முன்வைக்கப்பட்டு அந்த கல்வியற் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க இலங்கையிட சுதந்திர இலங்கையிட 10வது கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சர் அந்த ஓர்டர் கொஞ்சம் பார்த்தோமா இருந்தா 1947 இருந்து 1953 ஆண்டு வரைக்கும் 47 இறுதி பகுதியில் இருந்து 53வது ஆண்டு வரைக்கும் நுகேவல கல்வி அமைச்சராக காணப்படுகிறார். அடுத்ததாக MD பண்டா 3வது கல்வி அமைச்சர் தஹாநாயக்க, 4வது கல்வி அமைச்சர் அலுவிஹார, 5வதாக வந்த கல்வி அமைச்சர் பதியுதீன் மஹமூத், 6வது கல்வி அமைச்சர் PBG கலுகல்ல, 7வது கல்வி அமைச்சர் RA இரியகொல்ல, 8வது கல்வி அமைச்சர் திரும்பவும் 1970 இருந்து 77ஆம் ஆண்டு காலப்பகுதியில பதியுதீன் மஹமூத், 9வது கல்வி அமைச்சர் நிஸ்ஸங்க விஜயவர்தன, 10வது கல்வி அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க. 1980ஆம் ஆண்டிலிருந்து 89ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில இலங்கையிட கல்வி அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க. சுதந்திர இலங்கையிட 1வது கல்வி அமைச்சர் நுகேவல, 2வது கல்வி அமைச்சர் MD பண்டா, 3வது கல்வி அமைச்சர் தஹாநாயக்க, 4வது கல்வி அமைச்சர் B அலுவிஹார, 5வது கல்வி அமைச்சர் பதியுதீன் மஹமூத், 6வது கல்வி அமைச்சர் கலுகல்ல, 7வது கல்வி அமைச்சர் இரியகொல்ல, 8வது கல்வி அமைச்சர் திரும்பவும் பதியுதீன் மஹமூத், 9வது கல்வி அமைச்சர் நிஸ்ஸங்க விஜயவர்தன, 10வது கல்வி அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க. இந்த ரணில் விக்ரமசிங்கயோட 1985ஆம் ஆண்டு இலங்கையிட கல்வியற் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த வினா 10வது வினா. உள்ளாந்தர் காலத்தில் கல்வியை வழங்கிய நிறுவனங்கள். போர்த்துகேயர் காலத்துல பாரிஸ் பாடசாலைகளின் ஊடாக இலங்கையிட கல்வி வழங்கப்பட்டது. அடுத்ததாக ஒல்லாந்தர் காலத்துல பாடசாலைகள் பல்வேறு பாடசாலைகள் மூலமாக இலங்கையிட கல்வி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில ஒல்லாந்தர் காலத்துல 4 பிரதான கல்வி நிலையங்களின் ஊடாக இலங்கையில கல்வி போதிக்கப்பட்டது அல்லது வழங்கப்பட்டது. இந்த கல்வி வழங்கிய 4 நிறுவனங்களும் என்னென்று பார்த்தா, முதலாவது ஒல்லாந்தர் காலத்துல பங்கு பாடசாலைகள் என்று சொல்லக்கூடிய பாடசாலைகள் இலங்கையில ஒல்லாந்தர் கால பகுதியில ஆரம்ப கல்வியை பங்கு பாடசாலைகளூடாக ஒல்லாந்தர்கள் ஆரம்ப கல்வியை வழங்கினார்கள். இரண்டாவதாக காணப்படுகின்ற பாடசாலை குருத்துவ கல்லூரி. முதலாவது பங்கு பாடசாலைகள், இரண்டாவது குருத்துவ கல்லூரி. இடைநிலை கல்விய ஒல்லாந்தர் காலத்துல வழங்கின நிறுவனம் குருத்துவ கல்லூரி. மூன்றாவதான பாடசாலை நியம பாடசாலைகள். நியம பாடசாலைகள்ல உயர்கல்விகள் வழங்கப்பட்டது. அடுத்ததாக 4வது வகையான பாடசாலை இலங்கையில ஒல்லாந்தர் காலத்தில் காணப்பட்ட பாடசாலை அனாதை பாடசாலை. இலங்கையில ஒல்லாந்தர் ஆட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதி, குறிப்பாக இந்த பாடசாலைகள் கொழும்பு ஆகிய பகுதிகளை மையப்படுத்தி காணப்பட்டதால கொழும்பு முகத்துவாரம் பகுதியில காணப்பட்ட ஆதுலர் சாலை பாடசாலை அல்லது அனாதை பாடசாலைகள். இந்த அனாதை பாடசாலை என்ற வகைப்பாட்டுக்குள்ள அனாதை பிள்ளைகளுக்கான கல்வியை வழங்கியது.
முதலாவது பங்கு பாடசாலைகள் அல்லது பரிஸ் பாடசாலைகள். இரண்டாவது குருத்துவ கல்லூரிகள், இடைநிலை கல்வியை வழங்கிய குருத்துவ கல்லூரிகள். மூன்றாவதாக நியம பாடசாலைகள், உயர் கல்வியை வழங்கிய நியம பாடசாலைகள். அடுத்ததாக அனாதை பாடசாலைகள். இந்த 4 கல்வி நிறுவனங்களின் ஊடாகத்தான் இலங்கையில ஒல்லாந்தர் கால பகுதியில கல்வி வழங்கப்பட்டது. அடுத்த வினா, கல்வி திட்டமிடலில் 5M என்பது யாது? முதல்ல நாங்க கல்வி திட்டமிடல் என்று சொன்னா என்னன்னு பார்த்தா, கல்வி திட்டமிடல் கல்வியை திட்டமிடுதல் அதானே. அதாவது மாணவர்கள் மற்றும் சமூகத்தின் தேவைகள் மற்றும் குறிக்கோள்களுக்கு பதில் அளிப்பதில் கல்வியை மிகவும் பயனுள்ளதாக மாற்றும் நோக்கில் கல்வியின் வளர்ச்சி செயல்முறையை பகுப்பாய்வு செய்தல். சுருக்கமா சொல்ல போன கல்வி திட்டமிடல் என்னென்று சொன்னா கல்விட இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைந்து கொள்வதற்காக கல்வி செயல்முறை கல்வியின் வளர்ச்சி செயல்முறையை பகுப்பாய்வு செய்கின்ற ஒரு செயற்பாடு. கல்வியின் இலக்குகள் நோக்கங்கள் என்பவற்றை அடைந்து கொள்வதற்காக கல்விட வளர்ச்சி தொடர்பான செயல்முறைகளை பகுப்பாய்வு செய்தல் தான் கல்வி திட்டமிடல் எனப்படும். இந்த கல்வி திட்டமிடல் 5M என்ற இந்த 5M பின்பற்றித்தான் கல்வி திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்படுது. முதலாவது 5Mல மேன், மணி, மெட்டீரியல், மெஷின், மெத்தட். 5M குறிப்பிடப்படுபவை ஒரு கல்வி திட்டமிடல்ல இந்த 5M என்ற வகைப்பாட்டுக்குள்ள அல்லது இந்த விடயங்களை உள்ளடக்கித்தான் கல்வி திட்டமிடல் அமைந்திருக்கும், கட்டாயம் அமைய வேண்டும். அந்த 5M, முதலாவது M மேன், அடுத்தது மணி, அடுத்தது மெட்டீரியல், அடுத்தது மெஷின், ஐந்தாவது மெத்தட். இந்த விடயங்கள் தான் 5M என்ற விடயத்தை குறிக்கிறது. அடுத்த வினா 12வது வினா, பொது பரீட்சை தொடர்பாக நடைமுறையில் உள்ள சட்டம். கல்விக்காக கல்வி தொடர்பான கட்டளை சட்டங்கள் பல்வேறு காணப்படுகிறது. அதுல பொது பரீட்சை தொடர்பாக இலங்கையில் தற்போதும் நடைமுறையில் இருக்கிற ஒரு பொது பரீட்சை தொடர்பான சட்டம் தான் 1968 ஆண்டின் 25ஆம் இலக்க பொது பரீட்சை சட்டம். 1968 ஆண்டின் 25ஆம் இலக்க பொது பரீட்சை சட்டம். இந்த பொது பரீட்சை சட்டத்தினூடாகத்தான் ஒவ்வொரு பொது பரீட்சைகள் நடாத்தப்படுதலும் அதனுள்ள உள்ளடங்கிற விடயங்களும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த 1968 ஆண்டின் 25ஆம் இலக்க பொது பரீட்சை சட்டம் உள்ளடங்கிற விடயங்கள் என்னன்னு பார்த்தா, முதலாவது பொது பரீட்சைகளில் குற்றம் இழைப்பவர்களுக்கு தண்டனை வழங்குதல். பொதுவா நடக்கிற பரீட்சைகள்ல ஏதேனும் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தினால் அதற்கான தண்டனை வழங்குதல் இந்த சட்டத்தின் கீழ் தான் நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்ததாக பரீட்சையில் சித்தி அடைந்தோருக்கு வெகுமதிகள் வழங்குதல். பரீட்சையில சித்தி அடைந்தவங்களுக்கு வெகுமதிகளால் பாராட்டுக்களா இருக்கலாம், ஊக்குவிப்புகளா இருக்கலாம், பரிசுகளா இருக்கலாம். இதெல்லாம் அனைத்தும் இணைந்ததுதான் வெகுமதிகள். இந்த வெகுமதிகளை வழங்குகிறது இந்த சட்டத்தின் கீழாகத்தான். அடுத்தது சான்றிதழ்கள் வழங்குதல். அதாவது பரீட்சை பெறுபவர்கள் ரிசல்ட் சீட் அல்லது வெற்றி பெற்றதற்கான வெற்றி சான்றிதழ்கள் இவை எது வழங்குறதா இருந்தாலும் இந்த 1968 ஆண்டு 25ஆம் இலக்க பொது பரீட்சை சட்டத்தின் கீழ் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த பொது பரீட்சை தொடர்பான சட்டங்களை நடைமுறைப்படுத்துற அதிகாரங்களும் அந்த பரீட்சை ஆணையாளருக்கு தான் காணப்படுகிறது. பொது பரீட்சை ஆணையாளருக்குத்தான் இந்த அதிகாரம் காணப்படுகிறது. பொது பரீட்சை தொடர்பான இந்த குற்றங்கள் சொல்ல என்னன்னு பார்ப்போம்னா,
ஆள் மாறாட்டம் செய்தல், பரீட்சை தொடர்பான தகவல்களை வெளியிடல், பரீட்சை தொடர்பான வினாபத்திரங்களுக்கு முன்னமே வெளியிடல் போன்ற விடயங்கள் இந்த நூல்ல குற்றமாக காணப்படும். அடுத்ததாக சான்றிதழ்கள் வழங்குதல் தொடர்பான விஷயங்கள்ல குற்றங்கள், அதாவது சுருக்கெழுத்துகளை சான்றிதழ்ல பாவித்தல் அல்லது தவறான போலியான ஆவணங்களை சமர்ப்பித்தல் போன்ற விடயங்களுக்கும் இந்த சட்டத்தின் கீழாக தண்டனைகள் வழங்கப்படும். இதுதான் இலங்கையில பொது பரீட்சை தொடர்பாக நடைமுறையில் உள்ள சட்டம். 1968 ஆண்டு 28 இலக்க கல்வி சட்டம், 1968 ஆண்டு 25 இலக்க பொது பரீட்சைகள் சட்டம். இதுதான் இலங்கையில் நடைமுறையில் இருக்க சட்டம். அடுத்த வினா 13வது வினா. இலங்கையில் கல்வி நிர்வாகம் ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய கல்வி நிர்வாகம் எப்போது இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது? இலங்கையில தேசிய கல்வி நிர்வாகம் NIE என்று சொல்லுவாங்க. NIE ஆரம்பிக்கப்பட்டது 1985 ஆண்டு. 85 ஆண்டு இலங்கையில தேசிய கல்வி நிர்வாகம் உருவாக்கப்பட்டது. 1985 ஆண்டு 28 இலக்க கல்வி சட்டத்தின் அடிப்படையில தான் இந்த கல்வி நிர்வாகம், அதாவது தேசிய கல்வி நிர்வாகம் ஸ்தாபிக்கப்பட்டது. 1985 ஆண்டு 28 இலக்க கல்வி சட்டத்தின் அடிப்படையில இலங்கையில தேசிய கல்வி நிர்வாகங்கள் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த தேசிய கல்வி நிர்வாகம் ஸ்தாபிக்கப்பட்டதன் அல்லது உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னா, பிரதான நோக்கம் பொது கல்வியை மேம்படுத்தல். இலங்கையில காணப்படுற பொது கல்வியை மேம்படுத்தல். அடுத்தது கல்வி அமைச்சுக்கு நிகழ்ச்சி திட்டம் மீதான அறிவுரைகளை வழங்குதல். கல்வி அமைச்சு ஒரு திட்டத்தை இலங்கையில நடைமுறைப்படுத்த போவதா இருந்தா அதற்கான அறிவுரைகளும் ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் தேசிய கல்வி நிர்வாகத்தினால் தான் வழங்கப்படும். அடுத்ததாக கல்வி ஆய்வுகளை மேற்கொள்ளல். கல்வி சார் ஆய்வுகளை மேற்கொள்ளல், புத்தாக்கங்களை மேற்கொள்ளுதல், விசேட சேவைகளை வழங்குதல் போன்ற விஷயங்கள் இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தினூடாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அடுத்த வினா இலங்கையில் அரசு பாடசாலைகள் இயங்கும் நேரங்கள் எவை? இலங்கையில் அரசு பாடசாலைகள் இயங்குகிற நேரங்கள் எவை? இலங்கையில காணப்படுகின்ற அரச பாடசாலைகள், அதாவது தமிழ் சிங்கள பாடசாலைகள் இயங்குகிற நேரங்களாக காலை 7:30 தொடக்கம் பாடசாலைகள் என்று கேட்டதால நீங்க 2 வகையான பாடசாலைகள் இருக்கு, 2 வகையான நேரங்கள் காணப்படுறதால அதை 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. இலங்கையில காணப்படுகின்ற பாடசாலைகள் தமிழ் சிங்கள பாடசாலைகள் 7:30 தொடக்கம் 1:30 வரையான காலப்பகுதியில இயங்குகிறது. இலங்கையில காணப்படுகின்ற முஸ்லிம் பாடசாலைகள் திங்கள் தொடக்கம் வியாழன் வரை 7:30 தொடக்கம் 2 மணி வரையும், வெள்ளியில காலை 7:30 தொடக்கம் 11:30 வரையும் இந்த பாடசாலைகள் இயங்குகின்றன. இந்த பாடசாலைகள் இவ்வாறு இயங்க வேண்டும் என்ற விடயத்தை 2006 ஆண்டு 26 இலக்க சுற்று நிருபத்தின் அடிப்படையில் இந்த பாடசாலைகள் இவ்வாறு நேரங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயம் முன்வைக்கப்பட்டது. அதற்கமைய 2006 ஆண்டு 6ஆம் மாதம் 19ஆம் தேதி முதல் இந்த விடயங்கள் இந்த தமிழ் சிங்கள பாடசாலைகள் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகள் ஆகியன இந்த இவ்வாறான நேரங்களில் தான் பாடசாலை நேரங்களாக அமைய வேண்டும் என்ற விடயம் 2006ஆம் ஆண்டு
6ஆம் மாதம் 19ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்த வினா 2006ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க சுற்று நிருபத்தின்படி இலங்கையில ஏற்கனவே குறிப்பிட்ட தமிழ் சிங்கள பாடசாலைகள் 7:30 இருந்து 1:30 வரையும், முஸ்லிம் பாடசாலைகள் திங்கள் முதல் வியாழன் வரை 7:30 தொடக்கம் 2 மணி வரையும், வெள்ளி நாட்கள்ல 7:30 இருந்து 11:30 வரையும் நடைபெற வேண்டும் என்ற விடயத்தை 2006ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க சுற்று நிருபத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்டு 2006ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 19ஆம் தேதி முதல் இந்த விடயம் இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்ததா பார்க்க போறோம் SMT என்பது. SMT சொன்னா SMT என்றா என்ன? SMT என்று சொன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீம், பாடசாலை முகாமைத்துவ குழு. பாடசாலை முகாமைத்துவ குழு தான் SMT என்ற சுருக்க குறியீட்டால அழைக்கப்படுது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீம், பாடசாலை முகாமைத்துவ குழு, பாடசாலை முகாமைத்துவ குழு. இந்த பாடசாலை முகாமைத்துவ குழுல உயர்ந்தபட்ச அங்கத்தவர்களாக 12 பேர் காணப்படுவர். பாடசாலை முகாமைத்துவ குழுல 12 பேர் கொண்டதாக இந்த குழு காணப்படும். இதன் உத்தியோகபூர்வமான தலைவராக பாடசாலையிட அதிபர் காணப்படுவார். SMT தலைவராக அதிபர் காணப்படுவார். அடுத்தது நிர்வாகம் மற்றும் அபிவிருத்திக்கான பொறுப்பை பிரதி அதிபர் பெறுவார். பாடசாலை முகாமைத்துவ குழுட 12 அங்கத்தவர்கள் காணப்படுவாங்க உயர்ந்தபட்சம். அதுல உத்தியோகபூர்வமான தலைவராக பாடசாலையிட அதிபர் செயற்படுவார். அதனுடைய நிர்வாகம் மற்றும் அபிவிருத்திக்கு பொறுப்பாக பாடசாலையிட பிரதி அதிபர் செயற்படுவார். அதனைத் தொடர்ந்து பாடசாலையிட ஆசிரியர்களும் அங்கத்தவர்களாக அந்த குழுவுல காணப்படுவார்கள். இந்த பாடசாலை முகாமைத்துவ குழு கூட்டம் மாதம் ஒரு முறை ஒவ்வொரு பாடசாலைகளிலும் நடைபெற வேண்டும். இதுதான் பாடசாலை முகாமைத்துவ குழு, SMT என்று சொல்லக்கூடிய பாடசாலை முகாமைத்துவ குழு. அடுத்த வினா 2018ஆம் ஆண்டுல பல்கலைக்கழகத்துல புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பாடநெறிகள். இதற்கு முதல்லையும் நிறைய பாடநெறிகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 2018ஆவது வருடம் 2 புதிய பாடநெறிகளை இலங்கையில கல்வி அமைச்சு பல்கலைக்கழகங்கள்ல அறிமுகப்படுத்தினாங்க. அந்த 2 பாடநெறிகளும் என்னன்னா, ஒன்று சமூக பணி, சோசியல் ஒர்க். இரண்டாவது புவியியல் தகவல் கற்கை. இரண்டு கற்கைகளை இலங்கையில அறிமுகப்படுத்தினாங்க 2018ஆம் ஆண்டுல. ஒரு சமூக பணி, இரண்டாவது புவியியல் தகவல் கற்கை. புவியியல் தகவல் கற்கையானது புவியியல் பாடத்தை விசேடமா, அதாவது ஸ்பெஷல் ஜியோகிராபி ஸ்பெஷல் செய்யறவங்களுக்கு GIS என்ற ஒரு பாடத்தினூடாக, பாடநெறி அல்ல, பாடம் ஜியோகிராபி ஸ்பெஷல்ல GIS என்ற ஒரு பாடம் இலங்கையில காணப்பட்ட கலை பிரிவில் காணப்படுகின்ற அனைத்து பல்கலைக்கழகங்களையும் காணப்படுகிறது. ஆனால் இது ஒரு பாடநெறியாக 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்ததா சமூக பணி, சோசியல் ஒர்க். இந்த சமூக பணி NISD ஆல இலங்கையில வழங்கப்படுற BSW என்ற ஒரு பட்டம்.
பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க் எனப்படுகின்ற ஒரு டிகிரி ஒன்று ஏற்கனவே இலங்கையில் இருக்குது. அது பல்கலைக்கழகம் அல்ல, அது ஒரு கல்விசார் நிறுவனம், அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்விசார் நிறுவனத்தினால BSW எனப்படுகின்ற ஒரு பாடநெறி வழங்குறாங்க. இது இலங்கையில தேசிய பல்கலைக்கழகங்கள் என்ற அடிப்படையில அமர்ந்ததன் காரணமாக 2018ஆம் ஆண்டு பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க், அதாவது சமூக பணி எனப்படுகின்ற ஒரு பட்டத்தை புவியியல் தகவல் கற்கை ஆகிய பட்டங்களோடு இணைந்து இந்த 2 பாடநெறிகளையும் அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்த வினா, குறுகிய கால லீவு என்பது. குறுகிய கால லீவுண்டா குறுகிய கால லீவுனா ஷார்ட் லீவு அப்படித்தானே? குறுகிய கால லீவு அப்படின்னு சொன்னா அதுக்கு வரை விலக்கணம் அத்தனை கொடுக்கணும். நாங்க குறுகிய கால ஷார்ட் லீவ் என்று அழைக்கப்படுற இந்த குறுகிய கால லீவு என்னென்று பார்ப்போம்டா, ஒரு முறைக்கு ஒரு தடவைக்கு 1.5 மணித்தியால காலத்துக்கு மேற்படாதவாறு ஒரு மாதத்திற்கு 2 முறை எனும் அடிப்படையில ஒவ்வொரு அரச உத்தியோகத்தர்களாலையும் பெறப்படுகின்ற லீவு தான் குறுகிய கால லீவு. ஷார்ட் லீவ் என்று சொல்லுவாங்க. ஷார்ட் லீவ் என்னண்டா, ஒரு தரம் எடுக்கல, அவங்க ஒரு ஷார்ட் லீவ் எடுக்க போறாங்களா இருந்தா அது 1.5 மணித்தியாலத்துக்கு அதிகமாகாதவாறும், ஒரு மாதத்துக்கு 2 தடவை தான் இந்த லீவு எடுக்கலாம். ஒரு மாதத்திற்கு 2 முறை மாத்திரம் எடுக்கக்கூடிய, 2 முறைக்கு மாத்திரம் அரசு உத்தியோகத்தர்கள் எடுக்கக்கூடிய இந்த லீவு தான் குறுகிய கால லீவு. குறுகிய கால லீவுண்டா ஒரு முறைக்கு 1.5 மணித்தியால காலத்திற்கு அதிகமாகாதவாறு ஒரு மாதத்திற்கு 2 முறை என்னும் அடிப்படையில அரச உத்தியோகத்தர்கள் பெற்றுக்கொள்கின்ற அல்லது பெறுகின்ற எடுக்கின்ற லீவு குறுகிய கால லீவு எனப்படும். இதை தவிர அரை நாள் லீவு, ஹாஃப் டே லீவ் என்று சொல்லியும் இருக்குது. ஹாஃப் டே லீவ் என்று சொன்னா அரச உத்தியோகத்தர் ஒருவர் தனது மதிய உணவிற்கான நேரம் தவிர்ந்த ஆக குறைந்தது 3.5 மணித்தியாலங்கள் சேவையாற்றிய பின்னர் குறித்த நாள்ல பெறப்படுகின்ற லீவு அரை நாள் லீவாக கொள்ளப்படும். இவ்வாறு 3.5 மணித்தியாலத்துக்கு குறைவாக அந்த அரசு ஊழியர் பணியாற்றாமல் அந்த லீவை எடுப்பாரே ஆனால் அது முழு நாள் லீவாக கொள்ளப்படும். ஒன்னரை மணித்தியாலங்களுக்கு அதிகமாகாதவாறு மாதத்துல 2 தரம் எடுக்கக்கூடிய லீவு தான் குறுங்கால லீவு அல்லது குறுகிய லீவு. அடுத்த வினா, கல்வியுடன் தொடர்புடைய அரசு சேவைகள் எவை? எவை இலங்கையில கல்வியோட தொடர்புடைய அரசு சேவைகள்? இலங்கையில கல்வியோட தொடர்புடைய அரசு சேவைகள் 4 காணப்படுது. இலங்கையில கல்வியோட தொடர்புடைய அரசு சேவைகளா காணப்படுவது SLEAS, அதாவது கல்வி நிர்வாக சேவை.
கல்வியோட தொடர்புடைய அரசு சேவையாக காணப்படுறது முதலாவது SLEAS, அதாவது வலய கல்வி பணிப்பாளர்களாக கல்வி உயர் அதிகாரிகளாக ஆக வேணுமா இருந்தா இந்த SLEAS எக்ஸாம் பாஸ் ஆக வேணும். அடுத்ததாக காணப்படுவது SLPS, இலங்கை அதிபர் சேவை. இலங்கையில் அதிபராக ஆக வேணுமா இருந்தா இலங்கையில் SLPS எக்ஸாம் பாஸ் பண்ண வேணும். அடுத்ததாக SLTS. SLTS இலங்கையில ஆசிரியர் சேவை. ஆசிரியர் சேவைக்காக இலங்கையில ஆசிரியர் இணைத்துக் கொள்வதற்காக இணைந்து கொள்ள வேணுமா இந்த SLTS எக்ஸாம் பாஸ் ஆக வேண்டும். அடுத்தது SLTES, இலங்கையில கல்வியலாளர் சேவை. இலங்கை கல்வியலாளர் சேவை இலங்கையில கல்வியல் ரீதியாக உயர் மட்டங்கள்ல அல்லது கல்வியற் கல்லூரி விரிவுரையாளர்களாக ஆக வேணுமே இருந்தா இந்த கல்வியலாளர் சேவை எக்ஸாம் சித்தி அடைய வேண்டும். இலங்கையில காணப்படுற கல்வியோட தொடர்புடைய அரசு சேவைகள் 4. ஒன்று SLEAS, இரண்டாவது SLPS, மூணாவது SLTS, நான்காவது SLTES. இந்த 4 சேவைகளும் தான் இலங்கையில கல்வியோட தொடர்புடைய சேவைகளாக காணப்படுகிறது. நோட் பண்ணியாச்சு தானே எல்லாரும்? அடுத்த வினா, சாக் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள நகரம் எது? தெற்காசியாட சாக், அதாவது தெற்காசிய நாடுகளின் பல்கலைக்கழகம். சாக்கண்ட தெற்காசிய நாடுகள் தானே. தெற்காசிய நாடுகள பல்கலைக்கழகம் அமைந்துள்ள நகரம் டெல்லி. இந்தியாவில் காணப்படுற டெல்லி நகர்ல தான் தெற்காசிய நாடுகள், அதாவது சாக் பல்கலைக்கழகம் அமைந்து காணப்படுது. இந்த சாக் பல்கலைக்கழகமானது 2007ஆம் ஆண்டுல டெல்லி நகரில் நிறுவப்பட்டது. இதுதான் சாக் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள நகரம் டெல்லி. அது 2007ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அடுத்த வினா, கல்வி திட்டமிடலுக்கான சர்வதேச நிறுவனம் அமைந்துள்ள நகரம். கல்வியை திட்டமிடுற சர்வதேச நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொன்னா பாரிஸ்ல அமைஞ்சிருக்கு. பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ்ல தான் கல்வி திட்டமிடலுக்கான சர்வதேச நிறுவனம் அமைந்துள்ளது. அதோட பாரிஸ் பிரான்ஸ் இன்னொரு முக்கியமான இருக்குது, யுனெஸ்கோட தலைநகரம் அமைந்து காணப்படுவதும் பிரான்ஸ் பாரிஸ் நகரில் தான். அடுத்த வினா, NVQ முறையை அறிமுகம் செய்த நாடு.
NVQ முறையை அறிமுகம் செய்த நாடு எது? NVQ முறைய அறிமுகம் செய்த நாடு இங்கிலாந்து. உலகத்துல NVQ முறை நூடாக அறிமுகம் செய்த நாடு இங்கிலாந்து. இந்த NVQ முறையில 7 மட்டங்கள் காணப்படுது. NVQ உயர் NVQ சட்டத்தின் கீழ் உள்ள மட்டங்கள் 7, லெவல் 7. அந்த 7 மட்டங்கள் வரைதான் NVQ காணப்படுது. இந்த 7வது மட்டத்தை டிகிரி லெவல், அதாவது பட்டம். 7வது லெவல் நாங்கள் ஏதோ ஒரு பாடநெறியினூடாக பூர்த்தி செய்த இருந்தால் அது பட்டத்துக்கு சமமான ஒரு அளவாக அல்லது பட்டமாக அது வழங்கப்படும். 6 லெவல் 6 ஆயிருந்தா அது ஹையர் நேஷனல் டிப்ளோமா. லெவல் 5 5வது நிலையில் அது காணப்பட்டா அது டிப்ளோமா. அதுக்கு கீழுள்ள மட்டங்கள் எல்லாம் சான்றிதழ் மட்டத்துல தான் அது காணப்படும். NVQ லெவல் முறை அறிமுகம் செய்த நாடு இங்கிலாந்து. NVQ லெவல்ல 7 மட்டங்கள் காணப்படுது. தேசிய தொழில் தகமை, NVQ சொல்றது தேசிய தொழில் தகமை. அந்த சட்டத்தின் கீழே 7 மட்டங்கள், உயர்மட்டம் 7 மட்டங்கள் காணப்படுது. அந்த 7 மட்டங்கள்ல 7வது மட்டம் ஒரு பட்டம், டிகிரி ஈக்குவலான அல்லது டிகிரி அந்த மட்டமாக காணப்படும். 6வது மட்டம் லெவல் 6 ஹையர் நேஷனல் டிப்ளோமா. லெவல் 5 டிப்ளோமா. அதற்கு கீழ் உள்ள லெவல் அந்த மட்டங்கள் அனைத்தும் சர்டிபிகேட் லெவலுக்குள் உள்ளடங்கும். நோட் பண்ணியாச்சு தானே? அடுத்த வினா, இலங்கையில் சிறந்த ஆசிரியருக்காக வழங்கப்படுகின்ற விருது. இலங்கையில சிறந்த ஆசிரியருக்காக வழங்கப்படுகின்ற விருது என்ன? இலங்கையில் சிறந்த ஆசிரியர் சேவைக்காக வழங்கப்படுகின்ற விருது குரு பிரதீபா விருது. இலங்கையில சிறந்த ஆசிரியருக்காக வழங்கப்படுகின்ற விருது குரு பிரதீபா விருது. அடுத்த வினா, 2016வது ஆண்டு தொடக்கம் 17வது ஆண்டு வரை அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்பை ஏற்படுத்தும் நோக்கில, கல்வியின் சம வாய்ப்பை ஏற்படுத்தும் நோக்கில ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் எது? யாருக்கும் தெரியுமா?
13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி திட்டமானது 2016 இருந்து 17க்கு உள்ள அல்ல. அது ஆரம்பிக்கப்பட்டதே 2017க்குள்ள தான். ஏற்கனவே படிச்சிருக்கோம் தானே. 2017ல தான் 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி திட்டமே அறிமுகப்படுத்தப்பட்டது இலங்கையில. அப்ப நான் இந்த வினா 2016ஆம் ஆண்டு, 2016ல இருந்து 17 கல்வியில சமவாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் NSBS பாடசாலை திட்டம். அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் கல்வி திட்டம் தான் 2016ல இருந்து 17 வரையான காலப்பகுதிக்குள்ள கல்வியில சமவாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இந்த கல்வி திட்டத்தை அந்த காலப்பகுதியில அந்த நாள் கல்வி அமைச்சராக காணப்பட்ட அகிலபிராஜ் காரியவசம் அவர்கள் தான் இந்த கல்வி திட்டத்தை இப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை முன்வைத்து அந்த திட்டத்தை இலங்கையில அறிமுகம் செய்து வைத்தவர். 2016ல இருந்து 17 வரையான காலப்பகுதிக்குள்ள அகிலவிராஜ் காரியவசம் திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்த கல்வி அமைச்சர். இந்த NSBS அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் தொனிப்பொருள்ல இந்த திட்டத்தின் அதுக்காக மொத்தமாக இலங்கையில் உள்ள முழு பாடசாலைகளையும் இணைத்து செய்ய வேண்டும் என நோக்கம் உருவாக்கப்பட்டாலும் 194 பாடசாலைகள் தான் இந்த ஆரம்ப கட்ட செயற்திட்டத்துக்காக உள்வாங்கப்பட்டது. இலங்கையில 194 பாடசாலைகள் தான் இந்த செயற்திட்டத்துக்காக முதல்ல உள்வாங்கப்பட்டது. அதோட இந்த செயற்திட்டத்துக்காக 64.95 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டது. 194 பாடசாலைகள் முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டதோடு இதற்காக 64.95 பில்லியன் ரூபாய்கள் இதற்காக ஒதுக்கப்பட்டது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதாவது கல்வி அமைச்சு, இந்த கல்வி அமைச்சு அதுல பொறுப்புகளை மாகாண கல்வி அமைச்சினூடாக வழங்கப்பட்டு அது வலய கல்வி அதிகாரிகள் வலய மட்டத்தினூடாக ஒவ்வொரு வலயத்திலும் உள்ள பாடசாலைகள், குறிப்பிட்ட பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த பாடசாலைகள் NSBS பாடசாலைகளாக அமைக்கப்பட்டன. ரிப்பீட் பண்ண சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. இலங்கையில NSBS இந்த பாடசாலை கல்வி திட்டமானது 194 பாடசாலைகளை முதலாக உள்வாங்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதற்காக 64.95 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கல்வி அமைச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அந்த கல்வி அமைச்சு அதோட பொறுப்புகளை மாகாண கல்வி அமைச்சுக்கு பகிர்ந்து கொடுத்து மாகாண கல்வி அமைச்சு வலய கல்வி அதனுடைய பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கப்பட்டு ஒவ்வொரு வலயத்திலையும் குறிப்பிட்ட பாடசாலைகள் NSBS ஸ்கூலாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த NSBS அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தின் நோக்கம், பிரதான நோக்கம் தரமான கல்வியை வழங்கல். தரமான கல்வி பெரும்பாலும் நகரப்புறங்கள்ல அருகில் உள்ள பாடசாலைகளை விடுத்து அதை விட தமக்கு விரும்பிய பாடசாலைகள் அல்லது நகரத்திலேயே ஃபேமஸான ஸ்கூல்ல தான் அதிகமாக மாணவர்கள் சேர்வார்கள், இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். அந்த நோக்கத்தை இல்லாத ஒழித்து கிராமத்தில் இருக்க மாணவர்களும் தங்களுடைய பாடசாலைகள் சிறந்த பாடசாலையா கொண்டு அதுல கற்க வேண்டும், அதனோட கிராமத்தில் அபிவிருத்தி அடையப்பட வேண்டும் என்ற நோக்கில தான் இந்த கிராம அபிவிருத்தி நோக்கில் இந்த பாடசாலை NSBS திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த விடயம் தரமான கல்வி, தரமான கல்வியை வழங்குதல், கிராம அபிவிருத்தி, வளப்பகிர்வு. மூணாவது விடயம் என்ற நோக்கம் என்னன்னா வளப்பகிர்வு. குறிப்பாக இலங்கையில காணப்படுகின்ற வளப்பகிர்வுகள் பகிரப்படும் போது அனைத்து பாடசாலைகளுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற
கூற்றுக்களும் குறிக்கோள்களும் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கையில பிரபல்யமான மாகாணங்கள் பிரபல்யமான நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கு தான் அதிகளவான வளங்கள் காணப்படும். குறிப்பாக இலங்கையில் உள்ள பிரபல்ய பாடசாலைகள்ல அளவுக்கு அதிகமான ஆசிரியர் வளம் காணப்படும். ஆனால் அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு தேவைக்கேற்றவாறு வளங்கள் கூட அங்க காணப்படாமல் இருக்கும். இதனால் அங்க வளப்பகிர்வு அந்த கிராம பாடசாலைகளிலே எல்லா அருகில் உள்ள பாடசாலைகள் ஒவ்வொரு மாணவர்களும் பாடசாலைக்கு செல்லும் போது அதற்கான வளங்களுக்கான தேவை அறியப்பட்டு அதிபர் அது வளங்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுவார். இதனால தான் வளப்பகிர்வை சரியான முறையில மேற்கொள்வதற்கு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக உறுதியான முகாமைத்துவம். பாடசாலை முகாமைத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் சகலருக்கும் கல்வி. NSBS திட்டத்திட நோக்கம் குறிக்கோள் கிராம அபிவிருத்தி, தரமான கல்வியை வழங்குதல், வளங்களை பகிர்வு, உறுதியான முகாமைத்துவம், சகலருக்கும் கல்வி. இந்த குறிக்கோள்கள் அடிப்படையில தான் இந்த திட்டம், இந்த நோக்கங்களின் அடிப்படையில் தான் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. நோட் பண்ணியாச்சு தான் எல்லாரும்? அடுத்த வினா, எமிஸ். எமிஸ் என்பது எமிஸ் என்ன யாருக்கும் தெரியுமா? எமிஸ் என்கிறது கல்வியில தகவல் ஒழுங்குகளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முகாமைத்துவ முறை. தகவல் ஒழுங்கு, அதாவது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதுதான் எமிஸ். இந்த நோக்கம் கல்வியில காணப்படுகின்ற பாடசாலையில காணப்படுகின்ற தரவுகள் எல்லாம் தகவல்களை எல்லாம் பாதுகாப்பாக பேணி வைக்கின்ற அல்லது தரவுபடுத்தக்கூடிய ஒரு தொகுதி அமைப்பாகத்தான் இந்த எமிஸ் செயற்படும். இது தற்காலத்துல நெமிஸ், இந்த எமிஸுக்கு முன்னால என்ன போட்டு நெமிஸ், அதாவது நியூ எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று மாற்றம் பெற்று காணப்படுகிறது. எமிஸ் தற்போது நெமிஸ் என்ற அடிப்படையில காணப்படுகிறது. தேசியமயப்படுத்துவதற்காகத்தான் நெமிஸ் நியூ எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அல்லது நேஷனல் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற வகையில தற்போது காணப்படுகிறது. இது பாடசாலைகள்ல அல்லது கல்வியல் ரீதியாக காணப்படுகின்ற பாடசாலைகள்ல காணப்படுகின்ற ஆசிரியர் தொடர்பான விவரம், சம்பவ திரட்டு, லொக்புக்னு சொல்லுவாங்களே, லொக்புக் பதிவுகள், எல்லா மாணவர்கள் வளங்கள் சார்பான ஆளணி சார்பான எல்லா விடயங்களும் இந்த எமிஸ் தரவு தொகுதியினூடாக நவீனமயப்படுத்தப்பட்டு காணப்படுகிறது. இது தவிர கல்வியில் சில ஷார்ட் ஃபார்ம் CFS என காணப்படும். பிள்ளைநேய பாடசாலை சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் CFS என்று சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்ம்ல வருது பிள்ளைநேய பாடசாலை. அடுத்து CFS என்று சொல்லக்கூடிய பிள்ளைநேய பாடசாலை. அடுத்தது SBTD ஸ்கூல் பேஸ்ட் டீச்சர் டெவலப்மெண்ட். SBTT குறிக்கிறது
அடுத்ததாக காணப்படுது குறியீடுல வாரது எஸ்டிசி. எஸ்டிசி எஸ்டிசி என்று சொல்றது ஸ்கூல் டெவலப்மெண்ட் கமிட்டி. அடுத்தது எஸ்டிஎஸ் ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி. இவ்வாறு கல்வியோட பாடசாலையோட தொடர்பட்ட சுருக்க குறியீடுகள் நிறையவே காணப்படுது. ஓகே, கிளாஸ் முடிஞ்சு 3 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. ஏதாவது இதுகள்னு சொன்னா கொஞ்சம் கதப்பம். உங்களுக்கு கிளாஸஸ் என்ன மாதிரி பிரயோசனமா இருந்ததா அல்லது ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு சொல்லி கொஞ்சம் நான் இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன் குரூப்ல, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு சொல்லி கொஞ்சம் நாங்கள் பிறகு அந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ ஏதாவது இதுகள்னு சொன்னா ஒரு டிஸ்கஷன் ஒரு 5 minutes அப்படி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 18 क्वेश्चन பார்க்கல சார். பார்த்ததானே இலங்கையின்